அந்த இடதுபுற மூலையில் இருக்கிறது தான் வந்து வவுனியா பழைய பஸ் தரிப்பிடம். நான் நினைக்கிறேன் தீபாவளியை முன்னிட்டு ஏதாவது இசை நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கலாம். கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பாஸில் ஒரு சின்ன கியூ ஒன்று தான் நிற்கிது. அப்படி இல்லை வந்து நாங்கள் யாழ்ப்பாண பஸ்ஸை பார்த்து ஏறினா சரி. அநேகம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கு வந்து தீபாவளிக்கு முதல் நாள். தீபாவளிக்கு முதல் நாள் வந்து வவுனியா நகரம் வந்து என்ன மாதிரி இருக்குன்றது தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு ஆதரவை தொடங்க. வவுனியாவில் இருக்கிற பிஓசி பேங்க் அதால் தான் போய் கொண்டிருக்கிறோம். ஸ்மார்ட் ஜூம் ஏடிஎம். தேடி வந்த பிள்ளையார் ஆலயம் போட்டிருக்கு. பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஊராக்கள் யாரும் இந்த வீடியோ காணொலியை பார்த்தீங்கன்னா இந்த பேருண்ட இந்த கோயிலுடைய வரலாறுகள் ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். சுவாமி விவேகானந்தர்கிட்ட சிலை ஒன்று இருக்குங்க. இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா புகையிரத நிலையத்துக்கு போகிறதுன்னா மணிக்கூடு கோபுரத்துலேருந்து குறும்பங்காட்டுக்கு போகிற புகையிரத நிலைய வீதியால் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து தனி ஒரு வெடிக்கடை உண்டு. போல வெடியல் இருக்குது. ஆலயம் வந்து இன்னொரு வெடிக்கடை, அதாவது வாகனத்தை கொண்டு வந்து விட்டுட்டு அதுலேயே கடை போட்டு வச்சுருக்காங்க. பெரிய அளவில் வெடியல் இருக்குது. வந்து வவுனியா மக்கள் வங்கி. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து வவுனியா மணிக்கூடு கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேல்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய உடுப்பு கடைகள் வந்து இருக்குது. இன்னும் வந்து அது சனத்தை காணையில் பெருசாக ஆக்கள் ஒருத்தருமே இன்னும் மிஞ்சல் பக்கம் வேறு இல்லை. பட் கடை ஃபுல்லாக எங்களை எதிர்பார்த்து நிற்கினோம். நாங்கள் உடுப்பு வாங்க வந்துட்டோம்ன்ட்டு. சேல்ஸ் போட்டிருக்கீங்கன்னா 150 ரூபாயாம். அது வந்து செருப்பு கடைகள் இருக்குது. 500 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டைம் வந்து யாழ்ப்பாணம் போனோம்னா யாழ்ப்பாணத்தில் கடைக்கு வாசலில் நிற்கிறோம். நாங்கள் எப்படியே கடைக்கு இழுத்துக்கிட்டே போயிடுவான். ஏதாவது வாங்க தம்பி, அதை பாருங்கள் இதை பாருங்கன்ட்டு. இங்கே அவ்வளோத்துக்கு இல்லை. அப்படியே இந்த சேல்ஸ் கடையில் தாண்டி திரும்ப வந்து நாங்கள் மணிக்கூடு கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். இனி வந்து நாங்கள் இப்படியே இந்த A9 ரோட்டால் வந்து போய் 2ஆம் ஒழுங்கை கிட்ட ஏதோ சேல்ஸ் போதாமன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அங்கே போய் காணொலியை தொடருவோம். இதான் வந்து வவுனியா அஞ்சல் நிலையம், பிரதான அஞ்சல் நிலையம். இப்போ நாங்கள் என்னென்னா சேல்ஸுக்கு போகலை, அப்படியே வந்து வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்ட் அந்த வவுனியா நகரத்தை சுற்றி பார்ப்போம்ண்டு திரும்பவும் வந்து மணிக்கூடு கோபுரத்தை நோக்கி தான் நடந்து போய்கொண்டிருக்கிறோம். வந்து வவுனியா மணிக்கூட்டு கோபுரத்தை நெருங்கிட்டோம். இப்படியே வந்து A9 ரோட்டால் அந்த சைட்லாம் போய்கொண்டிருக்கிறோம். அந்த இடதுபுற மூலையில் இருக்கிறது தான் வந்து வவுனியா பழைய பஸ் தரிப்பிடம். அதை நோக்கி தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வவுனியா பழைய பஸ் தரிப்பு நிலையத்துக்கு வந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்க்கவே வேறொரு இடம் மாதிரி தான் கிடக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு இப்போ திரும்ப வரேன். பெண் இது பார்க்க இருக்கா ரஞ்சித்? பார்க்க இருக்கா? இப்போ இல்லை. சரியா தெரியல. முதல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரோட்டாக இருக்கும். எல்லா பஸ்ஸும் வந்து இதால் தான் போகும். உண்மையிலே ஒரு சின்ன இடம் தான். அதான் இப்போ பஸ் ஸ்டாண்டை வந்து அங்கே மாற்றிருக்காங்க. இந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும். யாழ்ப்பாணம், திருவோணம், மன்னார்ண்டு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாவட்டம்.
இதுதான் இப்போ இருக்கிற பழைய பஸ் தெரிப்பிடத்தின் தோற்றமாக இருக்குது. தீபாவளி இன்னும் காலகட்ட தொடங்கலை நினைக்கிறேன். பார்ப்போம் தொடர்ந்து. பிரதான எரிபொருள் நிரப்பு நிலையம் வந்து இங்கே தான் இருக்குது. திரும்ப வந்து நாங்கள் அப்படியே அந்த கிளாக் டவர் ரோட்டால் ஸ்டேஷன் ரோட் கிளாக் டவரால் ஸ்டேஷன் ரோட்டை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஒரு ஆதரவை தாங்க. இங்கே வந்து சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து நகர சபையின் கிரவுண்ட் வந்து வவுனியாவில் இருக்குது. இந்த கிரவுண்டால் வந்து நாங்கள் அப்படியே பார்த்தோம்டா நகர சபை ரோட், அந்த ரோட்டால் தான் வந்து சேல்ஸ் போகுதாமண்டு. இந்த ரோட்டால் தான் வந்து நாங்கள் இப்போ பயணத்தை தொடர போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து இங்கே உடுப்புகள் வச்சுக்கினா அவ்வளோ வந்து மக்களை காணல. எஞ்சாலையும் டாய்ஸ் கடைகள் இருக்குது. தாண்டி வந்து செருப்பு கடைகள், இதோட வந்து உடுப்பு கடைகள் இருக்குது. பெருசாக வந்து இன்னும் ஆக்களை காணல. இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 மணி ஆகிட்டுருக்கு. என்ன மாதிரி வெளியிலன்னு தெரியலை. ரஞ்சிதனை உடுப்பு வாங்கினா நாங்களும் சேர்ந்து வெளியில் பார்க்கலாம். அப்படியே வந்து இந்த கடையில் தாண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் நகரசபை ரோட்டால் வந்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே நகரசபை கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா செட் ஒன்று போட்டுட்ருக்காங்க. நான் நினைக்கிறேன் தீபாவளியை முன்னிட்டு ஏதாவது இசை நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கலாம். இந்த பாலம் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு புனரமைப்பு. நான் நினைக்கிறேன் நான் கடைசியாக வவுனியா வந்த நேரம் இது இல்லை. இப்படி இந்த நான் வார இதால் தான் சுற்றி வாகனங்கள் போகிறது. இப்போ வந்து அது செஞ்சுருக்காங்க. பாலமில் ஒரு சின்ன மத கொண்டு இப்படியே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா வவுனியா சுற்று வட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நடந்து ஒரு மாதிரி எஞ்சாலி சைட், அதாவது கண்டி ரோடு ஏனையின் ரோட் பக்கம் பார்த்திங்கன்னா வவுனியா வைத்தியசாலை இருக்குது. இது வந்து ட்ரிங்கோமல்லி ரோட் எஞ்சாலி சைட். பொது வைத்தியசாலை வவுனியா வந்து கொண்டிருக்கோம். கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வாசலில் ஒரு சின்ன கியூ ஒன்று தான் நிற்கிது. அப்படியே இங்கால வந்து பஸ் தெரிப்பு நிலையத்துலேயும் ஆக்கள் இருப்பினும் என்ன நாளைக்கு தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு போகிற ஆக்களும் இருப்பினும் இங்காலையும் வந்து சில பஸ்ஸார் கடையில் போட்டிருக்கு தீபாவளியை முன்னிட்டு. இங்கால 78 கிலோமீட்டர் மன்னார்ண்டு போட்டிருக்கு. அதாவது இந்த ரோட் இடதுபுறம் இருக்கிறது வந்து மன்னார் ரோட். அப்படியே மன்னார் போது 78 கிலோமீட்டர் தான். யாழ்ப்பாணத்தோடு ஒப்படைக்க வவுனியாவிலேருந்து மன்னாருக்கான தூரம் வந்து குறைவு. இந்த எப்னா ரோட் இதால் எப்படியே போனால் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. கொஞ்சம் தூரத்தில் சரி கிளம்ப வேண்டியதுதான்.
ஸ்குவாட் இருக்குது இங்கால. அதை தவிர விசன் கேர்ன்ற கிளை ஒன்று இங்கே இருக்குது. லங்கா டைல்ஸ் இங்கால வந்து ஒரு அண்ணா வந்து காலமே பச்சி போட்டிருக்கார். பச்சி வடைய நினைக்கிறேன். பார்க்கவே இந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த பஸ் தெரிப்பிடத்தை அண்மித்து முச்சக்கர வண்டி தெரிப்புகள் இருக்குது. இங்கே ஒரு பீஸா கட் ஒன்று இருக்குது. இன்றைக்கு வந்து வளமையாக ஞாயிற்றுக்கிழமையில் பஸ்ஸுகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் இந்த தீபாவளியை முன்னிட்டு வந்து கொஞ்சம் பேருந்து சேவை வந்து இன்றைக்கு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. வந்து நடந்து ஒரு மாதிரி வவுனியாக புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். புது பஸ் ஸ்டாண்டு நாங்கள் சொல்கிறோம், இது கட்டி கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு. இப்போ தான் சேவை முழுசாக தொடங்கியிருக்கு. பஸ் ஒன்று போய்கொண்டிருக்கு வெளியில். பேருந்து நிலையம் வவுனியா மாகாணங்களுக்கு இடையிலான சேவை. போயிட்டு வாங்க ஐயா. உண்மையிலே ஒரு பெரிய இடம்தான். முதல் இருந்த வவுனியா பஸ் ஸ்டாண்டு 2 மடங்கை விட கூடவே இருக்கும் இப்போ இருக்கிற வவுனியா பஸ் ஸ்டாண்ட். இதில் வந்து நாங்கள் யாழ்ப்பாண பஸ்ஸை பார்த்து ஏறினா சரி. அநேகமாக எல்லாம் வெளியே வச்சு தான் ஏற்றுறாங்க போல கிடக்கு. அதுலேயும் வந்து வெயிட் பண்ணி வச்சுட்ருக்காங்க நினைக்கிறேன். வேறு மாவட்டத்துலேருந்து வர்றது வந்து அப்படி நின்று போகுது போல தெரியல. இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணுறதுக்கான இருக்கைகள் எல்லாம் போட்டிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தின் ஒவ்வொரு பேருவலை போட்டிருக்கு. பேருவலை போட்டு அதுக்கேற்ற முறையில் வந்து பஸ் தரிப்பு செய்கிறதுக்கான வழியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். மட்டக்களப்பு பண்டாரவளை என்ற இடத்துல கிடக்கு பேர்பலையர். சொகுசு பேருந்தொண்டு வந்திருக்கு. கடை ஒன்று இருக்குது. கடையில் வந்து நாங்கள் தண்ணி போத்தில் ஒன்று வாங்க போகிறோம். தண்ணி போத்தில் ஒன்று வாங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஃபைனலாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ யாழ்ப்பாணம் பஸ்ஸெல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதோட வந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்தடுத்த காணொலியை தொடர்ச்சியாக வரும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி